வெனிசுலாவினுடைய ஆயிலை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்போ இன்டரிம் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய புதிய வெனிசுலாவினுடைய அதிபருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒருவேளை அமெரிக்கா சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கலன்னா மாதுரோ அவர்களை விட ரொம்ப பெரிய ப்ரைஸை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். வெனிசுலாவினுடைய ஆயிலை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐநா சபை இதை வேடிக்கை மட்டுமே பார்க்கிறார்களா? ரஷ்யா இது எதிர்த்து கேள்வியை கேட்கலையா? கியூபாவும் ஈரானும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான சில முடிவுகளை எடுத்திருக்காங்களே, அதனுடைய காரணம் என்ன? ஒருவேளை பனாமா கால்வாய் அப்படிங்கிறத இப்போ மெதுவாக அமெரிக்கா கை வைக்க ட்ரை பண்ணுறாங்களா? பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். திடீர்னு பார்த்தா ஒரு நாளில் வெனிசுலாவை அட்டாக் பண்ணி நிற்கிறாங்க அமெரிக்கா. எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, பவர் இருந்தால் தான்ப்பா ரெஸ்பெக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு நாடு அவங்களுடைய டெக்னாலஜிக்கும் அவங்களுடைய ரிசர்ச்சுக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணி அதனால் வரக்கூடிய அந்த பெனிஃபிட் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த மாதிரியான டெக்னாலஜியில் ஏஐயும் ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி தான். பிஸ்னஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் க்ரோத்துக்காக நிறைய பிஸ்னஸ் இந்த ஏஐயை பயன்படுத்துகிறாங்க. பர்சனல் க்ரோத் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது தனிநபர்கள் ஏஐயை பயன்படுத்தி அவங்களுடைய கெரியர் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஏஐ ஃபீல்டில் நீங்களும் ஒரு நபராக இருக்க வேண்டுமா? உங்களுக்கும் ஏஐ பற்றியான கூடுதல் நாலேஜ் தெரியணுமா? வர சாட்டர்டே அண்ட் சண்டே 2 தினங்கள் லைவ் ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 10 மணிலேருந்து 7 மணி வரை இருக்க போகுது. பொதுவாக இந்த மாதிரியான ட்ரைனிங்க்கு 10,000 ரூபாய் வரை செலவு வரும்போது நம்ம பார்ட்னரான அவுட் ஸ்கில் இதை ஃப்ரீயாக உங்களுக்கு தரப்போகிறாங்க. மொத்தமாக 16 மணி நேரம் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த ட்ரைனிங் வழியாக நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம்னா, பர்சனல் ஏஐ டூல் கிட், 10க்கும் அதிகமான டூல்ஸை வச்சு எப்படி ஒரு ஏஐ டூல் கிட் அப்படிங்கிறது உருவாக்கலாம், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல எப்படி மாஸ்டரா மாறலாம், ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை எப்படி ஆட்டோமேட்டிக்கா மாற்றலாம் வித்தவுட் நோ கோடிங் அப்படிங்கிறதையும், ஏஐ ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரெசன்டேஷன், இமேஜ், வீடியோ இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல ஸ்கில்லை உங்களால் படிச்சுக்கிட முடியும். 40க்கும் அதிகமான நாடுகள் இருந்து 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் இந்த ட்ரைனிங் கோர்ஸை ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்லி உங்களுக்கான ஃப்ரீயான கோர்ஸாக தான் இது இருக்க போகுது. உங்கள் கரியர்னுடைய ஃபியூச்சருக்காக இருக்கட்டும், ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான ஸ்லோட்டை இப்போவே புக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா 2 தினத்துக்கான இந்த ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணிக்கோங்க. ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தின தாக்குதல், வெனிசுலாவினுடைய அதிபர் மாதுரோ அவர்கள் அவருடைய மனைவியை கிட்னாப் பண்ணிட்டு போனது, இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் அமெரிக்கா சொன்ன எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, நாங்கள் வெனிசுலாவை கைப்பற்றவில்லை, எங்களுக்கு தேவையான நாங்கள் ரொம்ப நாளாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த இந்த போதைப் பொருளுடைய தலைவனாக மாதுரோ அவர்கள் இருந்தார், அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம், இதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய தரப்பு வாதம் இருந்தது. இதை எதிர்த்து ஐநா சபை, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே ஒருமித்த குரலில் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களால எதுவுமே செய்ய முடியலை. சொல்லப்போனால் வெனிசுலாவுக்கு எதிராக மறுபடியும் பொருளாதார தடையை விதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. புதுசாக உருவாகி இருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அமெரிக்கா அவங்களுடைய பொருளாதார தடையை கொடுத்திருப்பது அப்படிங்கிறது, அவங்களுடைய நாட்டினுடைய அதிபரையும் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, புதிய அதிபரையும் அரசாங்கம் நடத்தாமல் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஈரானும் கியூபாவும் செய்து வருகிறார்கள். கியூபா இந்த இடத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. அதற்கு காரணம் இருக்குது. கியூபா, வெனிசுலா அப்படிலாம் சொல்லும்போது நம்ம இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த இடதுசாரிகளுடைய ஒட்டுமொத்தமான அரசியல் நசுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் அவங்களுடைய குரலை உயர்த்தி வருகிறார்கள். இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட கியூபா மற்றும் வெனிசுலா இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல், வெனிசுலாவினுடைய அதிபர் மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பல நாடுகளில் பல பிரச்சனைகள் வந்தபோது வாய் திறக்காத இடதுசாரிகள் வெனிசுலாவில் மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அமைப்புடன் எவ்வளவு தொடர்புடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத காண்பிப்பதாக வலதுசாரிகள் குற்றம் சுமத்துகிறார்கள். ஏன்னா இடதுசாரிகள் இல்லாட்டி லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லும்போது வெனிசுலாவினுடைய அதிபர் மாதுரோ அவர்கள் அவருடைய அரசியல் முடிந்து பல வருடங்கள் ஆகிருச்சு, அவர் இப்போ அதிபரே கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்கா அவங்களுடைய பாயிண்ட் அடுக்கிறாங்க. உலக நாடுகளுடைய அரங்கிலும் ஐநா சபையிலும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டிலும் அமெரிக்கா சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறத அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்ல ஆரம்பித்து விட்டது.
காரணம் இருக்குது. வெனிசுலாவில் நடந்த அந்த அதிபர் தேர்தல், அதுக்கு பின்னாடி இருந்த பல அரசியல் சூட்சமங்கள், இது எல்லாத்தையுமே மாதுரோ அவர்கள் திட்டமிட்டு தான் செய்தார். அதன் பிறகு தான் அவர் அதிபராக மறுபடியும் பதவியேற்றார். எனவே அவர் அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு தான் அதிபராக இருக்கிறாரே தவிர உண்மையிலேயே அவர் அதிபர் கிடையாது. ஒரு நாட்டினுடைய அதிபரை பிடித்தால் தான் இங்கே பிரச்சனை உருவாக்க வேண்டுமே தவிர, தவறாக நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்து அதை பிடிக்கிறதுனால எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்கா கொடுத்த வாதத்தை ரொம்ப பெரிய அளவில் கடந்து சென்று விட்டது ஐநா சபை உட்பட பல முக்கியமான அமைப்புகளும் நாடுகளும். சரி, ஈரான் கியூபா இவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது, கியூபா நாட்டை சார்ந்த ஒரு 36 நபர்கள் இந்த தாக்குதலில் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்கள் சைட்லேருந்து 0, யாருமே இறக்கவில்லை. டெல்டா ஃபோர்ஸ் உள்ளே போனாங்க. உள்ளே போய் மாதுரோ மற்றும் அவங்களுடைய மனைவி இவங்களை அரெஸ்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ரஷ்யா அவங்களுக்கு கொடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இல்லாமல் செய்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார்கள். ஸோ ரஷ்யாவினுடைய ஆயுதம் வீழ்த்தப்பட்ட பிறகு தான் மாதுரோ அவர்களுடைய அரண்மனைக்குள் இவங்களால் நுழைய முடிந்தது அப்படிங்கிறத அமெரிக்கா அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்திருந்தாலும், இந்த ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கர்கள் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குல்ல. ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் ஒரு சர்வே அப்படிங்கிறது நடத்தப்படுது. அந்த சர்வேல 100 பேரில் 33 பேர் மட்டும்தான் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இல்லை, வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா செய்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு என்பதை மீதம் இருக்கும் 67% அமெரிக்கர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்கர்களுடைய பயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல நாடுகளில் குண்டுகள் வீசப்படுகின்றன, பல நாடுகளுடைய அரசாங்கம் வீழ்த்தப்படுகிறது, பல நாடுகளுடைய பொருளாதாரம் சிக்கலில் வருகிறது, இது எல்லாம் அமெரிக்காவை தனிமைப்படுத்தி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துடன் இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை பகிர்ந்து வருகிறார்கள். அமெரிக்கா ஆடக்கூடிய இந்த ஆட்டம் கண்டிப்பாக அவங்களுடைய பெட்ரோ டாலர் அப்படிங்கிறத இன்னும் அதிகப்படியாக உயர்த்தி பிடிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறத பலரும் குற்றம் சுமத்துகிறார்கள். எஸ், எங்களுக்கு வெனிசுலாவினுடைய ஆயில் வேணும், அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அங்கேருந்து வரக்கூடிய ட்ரக்கை நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்களுடைய கூக்குரலை உயர்த்துகிறார்கள். அடித்து சொல்லலாங்க, சத்தியம் கற்பூரத்தில் அடித்து சொல்லலாம், ட்ரம்ப் அவர்களே, நீ தான் வெனிசுலாவினுடைய ட்ரக்கை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு இல்லை, இனி அமெரிக்காவில் ஒரு போதைப்பொருள் நடமாட்டம் கூட இருக்காதுன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களால் உறுதி கொடுக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிற மாதிரி அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ரக் மாஃபியாவை ட்ரம்ப் அவர்களால் மட்டும் கிடையாது, வேறு யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களாலும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாலும் அது பரவி விரிந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் நினைக்கிற மாதிரி நம்ம ஊரில் தான் ட்ரக் அடிச்சுக்கிட்டு நிறைய பேர் ரோட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக சில ஸ்ட்ரீட்ஸ் அப்படிங்கிறதே அமெரிக்காவில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தோம் என்றால் அவங்க அப்படி இப்படி ஃப்ரீஸாக இருக்கிற மாதிரி பல வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. அப்படியே ஃப்ரீஸாக உட்காந்துருப்பாங்க, குனிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க, ரோட்டில் படுத்துருப்பாங்க, வாயிலேருந்து எச்சு அப்படி ஒழுகிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே அவங்க ட்ரக் அடிக்டடுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இந்த ட்ரக் அடிக்ஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது அவங்களால அவங்களுடைய சுய நினைவுடன் எங்கேயுமே போக முடியாது, நடக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான். இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவில் 70 to 80% மனிதர்கள் மனதளவில் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தரவுடன் அமெரிக்காவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத விட அந்த மனதளவு பாதிப்பிலிருந்து அவங்களை மீட்பதற்கு அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறத அமெரிக்க மக்கள் விரும்புகிறார்கள். ஸோ போதை ஒரு புறம், இன்னொரு புறம் ஸ்ட்ரெஸ், இன்னொரு புறம் நம்ம வாழ்க்கையில் தனிமையாக இருக்குமோ அப்படிங்கிற அடுத்த கேள்வி, அமெரிக்க அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிதற்றல்கள், இது எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவினுடைய எதிர்காலத்துக்கு சிக்கல் 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 அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரே, நான் பிற நாடுகள் மீது டாரிஃபை, நேற்று தான் சொன்னார், டாரிஃபை விதித்ததன் காரணமாக $600 பில்லியன் அமெரிக்காவுக்கு லாபமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் $600 பில்லியன் அமெரிக்காவுக்கு லாபமாக வந்தும் அமெரிக்க மக்கள் சந்தோஷமாக இல்லை என்பதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார் அப்படிங்கிற கேள்வியுடன் ஏகப்பட்ட செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். வெனிசுலாவினுடைய அதிபர் மாதுரோ அவர்கள், அவரிடம் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வழக்கு நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்குது, நீங்கள் குற்றம் செய்தீர்களா அப்படின்னு சொல்லி. நாங்கள் குற்றம் செய்யவில்லை, எங்கள் மீது தவறாக பழி போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நடக்க முடியாமல் நடந்து வந்தார் மாதுரோ அவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மனுஷன் இப்போ வீக் ஆகிட்டார் அப்படிங்கிறத விட மாதுரோ அவர்களுடைய ஒட்டுமொத்தமான அடுத்த நகர்வு அப்படிங்கிறதே இருக்காது. அவர் ஒருவேளை கொல்றதுக்கு கூட இவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மாதுரோ அவர்களுடைய ஆட்சி தான் அமெரிக்காவுக்கு இவ்வளோ நாள் பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்துச்சு. அவருடைய ஆட்சியை வீழ்த்தி அவரை அரெஸ்ட் பண்ணி அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா அடுத்ததான் அமெரிக்காவுக்கு எதிரிகள் இந்த பெட்ரோ டாலர் விஷயத்தில் இல்லவே இல்லை.
ரஷ்யாவும் இப்போதைக்கு இதை கேட்க வரமாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சீனா வந்துச்சுன்னா தைவானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அமெரிக்கா பெரிய அளவில் அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடவே ஜப்பானும் இப்போது சீனாவுக்கு எதிராக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான் இப்போ தைவானுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சீனா கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க. வேறு யார் வந்தாலும் பரவாயில்லை, வரணுனாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்காக பேசுவேன்னு சொல்லி இப்போதும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு வடகொரியா மட்டும்தான். இவங்களால் இப்போதைக்கு வெனிசுலாவை அடக்க முடியான வடகொரியாவை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் பல ஊடகங்களிலும் வடகொரியாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் எழுதப்பட்டு வருகின்றன. கிம் அவர்கள் சொல்கிறார், நீ இறையாண்மையை மீறி விட்டாய், ஒரு நாட்டை இப்படியே அசிங்கப்படுத்துவ, என் நாட்டில் மட்டும் நீ வந்து இதெல்லாம் செஞ்சுப்பாரு, உன்னுடைய நாடே இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டல் கொடுக்கிறார். ஏன்னா வடகொரியாட்ட அணு ஆயுதம் இருக்கு. ஸோ அணு ஆயுதத்துக்கான முக்கியத்துவத்தை உணர ஆரம்பியுங்கள் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் இப்போது உயர ஆரம்பித்திருக்கிறது. பல நாடுகளும் அவங்களுக்கும் அணு ஆயுதம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டுக்கு திரும்புகிறாங்களோ என்கிற பயத்துடன் பல வல்லுநர்கள் இந்த செய்தியை பார்த்து வருகிறார்கள். ஒரு நாடு நினச்சா இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தலாம், அந்த நாட்டினுடைய தலைவரை பிடிச்சிட்டு வந்துடலாம், கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமை ஒரு நாட்டுக்கு வருகிறது என்றால் அந்த நாட்டை பாதுகாப்பதற்கு சரியான பாதுகாப்பு கலன்கள், ஆயுதங்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆபரேஷனை முடிச்சாச்சு ட்ரம்ப் அவர்களே, அடுத்த ஆபரேஷன் செய்வீங்களான்னு கேட்டால் எஸ் அவர் சொல்லியிருக்காரு. லான்ச் செகண்ட் மிலிட்டரி ஆபரேஷன் இன்டு வெனிசுலா, வேணும்னா நாங்கள் செகண்ட் மிலிட்டரி ஆபரேஷன் செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாட்டினுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணுவதற்கு அமெரிக்கா சப்சிடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உன்னுடைய ஆயிலை நான் வாங்கிக்கிறேன், உன்னுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீ சரி பண்ணிக்கோ, அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதுக்கான சப்சிடியை நான் உனக்கு தாரேன்ப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி வெனிசுலாவினுடைய ஆயில் மார்க்கெட்டை டோட்டலாக கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா போடும் திட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நாடு, ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த இயற்கை வளத்தையும் அடக்கி ஆளப் போகிறார்கள். அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அதை எதிர்த்து பேசக்கூட முடியாது, பேசினா மாதிரி அவர்களை விட பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார தடையை போடுறாங்க. ஐநா சபையால் எதுவுமே பேச முடியல, உலக நாடுகளால் எதுவுமே பேச முடியல. கம்ப்ளீட்டாக அத்தனை வாய்களும் மூடப்பட்டு இருக்கும்போது அமெரிக்கா அவங்களுடைய நடவடிக்கையில் கெத்தாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மத்தியில் கிரீன்லாந்து பிரச்சனையை அமெரிக்கா இழுத்து வச்சிருக்காங்க. இந்த கிரீன்லாந்து இல்லாட்டி அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையாக நாட்டோ உடையுமா உடையாதா என்கிற கேள்வியுடன் நாட்டோ பதறிக்கொண்டிருக்கிறது. நாட்டோ அமைப்பை ட்ரம்ப் அவர்கள் கேலி கூத்தாக மாற்றி வருகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேற்று நாட்டோவினுடைய பல நாடுகளும் கொடுத்திருந்தார்கள். கிரீன்லாண்டினுடைய தலைவர் சொல்கிறார், ஒருவேளை நீ கிரீன்லாண்டை தொட்ட, இல்லை டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தொட்டா என்றால் நாட்டோவை தாக்கிவிட்டது அப்படிங்கிறது அர்த்தம், அதோடி நாட்டோ அமைப்பே இல்லாமல் போய்விடும், நாட்டோங்கிற ஒரு கான்செப்டை வலுவிழந்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் அமெரிக்காவுக்கு சிக்கல் தான். பட் ட்ரம்ப் அவர்கள் ஏன் இப்படி முடிவெடுக்கிறார்? ட்ரம்ப் அவர்கள் யோசிப்பது தான் என்ன? ட்ரம்ப் அவர்கள் செய்வது ஒரு ஹீரோயிசம் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹீரோயிசம் கல்ச்சர் வர்சஸ் ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இவ்வளோ நாள் நம்ம பார்த்த உலக அரசியலை வேறு மாதிரி பார்க்க போகிறோம். அதற்காக தமிழ் பட்சத்தில் தயாராக இருங்கள். நல்லதை பகிர்ந்து இதை ஷேர் பண்ணி 4 பேருக்கு தெரியப்படுத்தி வெனிசுலாவில் தான் நடந்துட்டுருக்கு, அடுத்தா இப்படி தான் நடக்கும், அமெரிக்கா ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க, கியூபா, ஈரான் போன்ற நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள், ரஷ்யா உட்பட பல நாடுகள் வாயை மூடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, இந்தியாவில் வெனிசுலாவுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடந்தது அப்படிங்கிற இவ்வளவு டீட்டெயில்ஸையும் நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணாலே போதும். நான் முதலே சொன்ன மாதிரி 2 தினங்கள் வர சாட்டர்டே சண்டே 2 தினங்களுக்கான ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க இதில் இப்போவே உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.